A square park has 40 meter as its perimeter. What is the length of its side? Also find its area. இப்போ நமக்கு ஒரு பார்க் எந்த ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதோட பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா என்னது? வெளியில இருக்கிற லென்த் மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட பெரிமீட்டர் எவ்வளவு குடுத்திருக்காங்க? 40 மீட்டர் குடுத்திருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். Perimeter of square is 4s. சரியா? sன்றது என்னது? சைடு. 4s யூனிட்ஸ். ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்ல, வெறும் யூனிட்ஸ். அப்போ நமக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4s. 4s equals 40 மீட்டர். Then what is s? s equals என்ன வரும்? 40 by 4. இந்த 4 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது. இந்த பக்கம் வந்தா டிவிஷன்ல வந்துரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க. 1 4 is 4, 1 0 10. அப்போ what is side? Side is 10 மீட்டர். அப்போ ஒவ்வொரு சைடும் இதுல எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 10 மீட்டர். ஒவ்வொரு சைடும் ஸ்கொயருக்கு எவ்வளோ? 10 மீட்டர். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியான்னு குடுத்திருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் மல்டிப்ளைடு பை எஸ். சைடு இன்டு சைடு ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம எஸ் இன்டு எஸ்ன்னு போடலாம், எஸ் ஸ்கொயர்னு போடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 10 மல்டிப்ளைடு பை 10. இது என்ன? ஸ்கொயர் மீட்டர். சரியா? நமக்கு மீட்டர்ல தானே கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கொயர் மீட்டர். அப்போ 10 மல்டிப்ளைட் பை 10 இஸ் 100. 100 ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம், மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா?